எனது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இனிய செய்தி என்ன என்றால், நான் அழகாய் வாக் பண்ணி நான் தேவனோடு பேசி நடந்து கொண்டிருக்கும்போது, ஜெபித்து கொண்டிருக்கும்போது, துதித்து கொண்டிருக்கும்போது என் கண்ணில் பட்ட ஒரு இனிதான காட்சி என்னவென்றால், அதைதான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னென்றால், 2 குருவிகள் ஒரு அழகான மின் கம்பத்தின் மேல் உட்கார்ந்து அவைகள் துதித்து கொண்டிருந்தது. அழகாய் பாடிக்கொண்டிருந்தது. அந்த பாடலை கேட்கும்போது என் உள்ளத்தில் உதயமான ஒரு சங்கதி என்னென்றால், அது எவ்வளோ அழகாய் பாடுகிறது பாருங்கள்! எவ்வளோ அழகாய் தேவனை துதிக்கிறது. இந்த நாளை தந்தீங்களே நன்றிப்பா, இந்த நாளை நீங்கள் கொடுத்தீங்களே, உணவு தந்தீங்களாப்பா நன்றின்னு சொல்லி தேவனை படைத்த பரமனை அது பாடி துதித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது என்னுடைய என்னுடைய சிந்தனைக்குள் உதித்த ஒரு வேத வசனம் என்னவென்றால், மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். அது என்னவென்று சொல்லுகிறது என்றால், அகைத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதுமில்லை, அவை அறுக்கிறதுமில்லை, ஆனால் அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிற பரமபிதா மனிதனை தம்முடைய சாயலில் படைத்த மனிதனுக்கு பிழைப்பூட்ட அவர் அதிக நிச்சயமுள்ளவராக இருக்கிறார் அல்லவா? அப்போ ஏன் மனித குலம் கவலைப்படுகிறது, ஏன் கண்ணீர் வடிக்கிறது என்றால், படைத்த பரமனை பார்க்காதபடி, படைத்த பரமனிடத்தில் பேசாதபடி, படைத்த பரமனோடு உறவாடாதபடி இருக்கிற காரியங்கள் தான் இவைகளுக்கு காரணமாய் இருக்கின்றன. பாருங்கள், தேவன் மனிதனை படைக்கும்போது அவர் தம்முடைய சாயலாக படைத்து அனைத்தையும் மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே உலகத்தில் உண்டாக்கி வைச்சிருந்தார். ஏனென்றால் அவன் கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, பசியாக இருக்கக்கூடாது, அவன் சந்தோஷமாய் புசித்து பழுகி பெருகும் என்று தேவன் ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். மனிதனை இவ்வனமாய் படைத்தார், இவ்வனமாய் வாழ சொன்னார், இவ்வனமாய் இருக்க சொன்னார். ஆனால் மனித குலமோ அந்த பாக்கியத்தை இழந்து மாறாக பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால, சர்ப்பத்தின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால தேவனுக்கும் மனிதனுக்கும் இந்த உறவு துண்டிக்கப்பட்டது. ஆனால் தேவனோ அப்படியே பார்த்து கொண்டிருந்தால், அப்படியே நியாயாதிபதிகள், அப்படி காலங்கள், அப்படியே தீர்க்கதரிசி காலங்கள், அப்படியே வேதத்தில் அநேக காரியங்களும் பார்த்துக்கிறோம். ஆனால் தேவன் மனிதனை தம்மோடு இணைக்கும்படியாக, பேசும்படியாக, உறவிடும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, வார்த்தையின் தேவன், அவர் இந்த பூமிக்கு அவதரித்து மனித சாயலாய் மாற்றி அவர் மனிதனுடைய எல்லா அக்கிரமங்கள் பாவத்துக்கு தண்டனையாக மனிதன் நடு சுவரை அவர் தம்முடைய இரத்தத்தினாலே முறியடித்து சிலுவின் மரணத்திலே ஜெயித்து 3 நாள் உயிரோடு எழுந்து பாவ மன்னிப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இதன் மூலிமா தான் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்பவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளையாகப்பட்டோம் எது நிமித்தமாக? கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமாக, அவருடைய புதிய உடன்படிக்கையின் மூலியமாக நாம் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிற ஒரு காரியம் என்றால், நீங்கள் கவலைப்படுகிறதுனால் என்ன நடக்கும்? கவலைப்படுகிறதுனால் ஒரு முழம் கூட போகிறதா, இல்லை குறைய போகிறதா? இல்லையே. கவலைப்படுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி இருக்கும், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷத்தினால நீங்கள் அநேக காரியங்களை சாதிக்க முடியும் அல்லவா? பாருங்கள், சந்தோஷம்தான் இந்த உலகத்தில் விலைமதிக்க முடியாத ஒரு காரியம். இந்த சந்தோஷத்தை எங்கேனாச்சும் காசு கொடுத்து வாங்க முடியுமா? முடியாதே. அவைகள் தான் தேவன் இடத்தில் வருகிறது. இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படி தான் கிறிஸ்துவானவர் உங்களை நோக்கி இந்த காலைவெளியில் சொல்கிறார், இந்த ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். இவைகளை நீங்கள் கவனித்து உண்டானால் அவைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறது அல்லவா? அதுகள் கவலைப்படுகிறதா? இல்லையே. ஆனால் அவைகள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறது? படைத்த பரமனை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி மனித குலம் அவனமாக படைத்த பரமனை நோக்கி பார்க்கும்போது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, அது பிரகாசம் அடைகிறதா வேதவசனம் சொல்லுகிறது. எனவே இந்த காலவேளையில் தேவனை நோக்கி பாருங்கள், தேவனை துதித்து பாடுங்கள், படைத்த பரமனோடு உறவாடுங்கள். நீங்களும் பரமனின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். உங்களிடத்திலிருந்து இந்த செய்தியை கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கும் நன்றி சொல்லுகிறேன். அருமையான சிமியோன் தியாகராஜன், கிருஷ்ணகிரி மாவட்டம், சீலவாம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. காட் பிளஸ் யூ.